දෙවන හසර ප්‍රශංසා වේවා ලස්සන උදෑසන නිසා. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த அழகான இந்த காலை பொழுது நிமித்தம். ඒ වගේම දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා වේවා මේ ලස්සන උදෑසන ඔබ දෙවියන් වහන්සේගේ අභිමුඛත්වයේ ඉන්න නිසා. ஆகவே தேவனுக்கு மகிமை உண்டாவதாக நீங்கள் எல்லாருமே தேவனுடைய மகிமையான சமூகத்தில் இருக்கிறபடியினால் අපි හැම ඉරිදාවකම දෙවියන් වහන්සේගේ අභිමුඛත්වයේ ඉන්න ඕනේ. நாங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் காணப்பட வேண்டும். ඒක දස පනත ලියලා තියෙනවා. அது 10 கற்பனையிலே எழுதப்பட்டிருக்கிறது. සමහර වෙලාවට කිතුණුවන්ට කාර්යබහුල වුණාම දස පනතත් අමතක වෙනවා. அதாவது கிறிஸ்தவர்களுக்கு வேலைகள் அதிகமாகும் பொழுது அதாவது 10 கட்டளையும் மறந்து போகிறார்கள். දෙවියන් වහන්සේගේ ගෘහයේ ඉන්නවා ඕනේ කියන එක ඒක දේව නියමයක්. தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் இருக்க வேண்டும் என்பது அது தேவனுடைய ஒரு கட்டளை. හලෙලූයා ஹல்லேலூயா හලෙලූයා. ஹல்லேலூயா. මගේ ප්‍රේමවන්ත සහෝදරයා මගේ ප්‍රේමවන්ත සහෝදරිය දෙවියන් වහන්සේ විශ්වාසවන්ත දෙවියන් වහන්සේ. எங்களுடைய தேவன் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். එනිසා මේ උදෑසන උන්වහන්සේගේ වචනයට අනුව උන්වහන්සේ අපමද්දේ ඉන්නවා. ஆகவே கர்த்தருடைய வார்த்தைக்கு ஏற்ப ஆண்டவர் எங்கள் மத்தியிலே இருக்கின்றார். ඇයි උන්වහන්සේ පොරොන්දු වෙලා තිබෙනවා උන්වහන්සේට නමස්කාර කරන සෙනග අතර උන්වහන්සේ වැඩ වාසය කරනවා ஏன்னு කියලා. சொன்னா அவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார் எங்களுக்கு. அவர் மத்தியிலே அவரை துதிக்கின்ற ஜனங்கள் மத்தியிலே அவர் வாசம் பண்ணுகிறார் என்று. අපි සර්ව බලධාරී දෙවියන් වහන්සේට අප අතර මේ උදෑසන සැරිසරන ඒ ශුද්ධාත්මයන් වහන්සේට හොඳත් පොළ සන්නාදයක් දෙමු. எங்களுடைய தேவனுக்கு நல்ல ஒரு கரோஸ்தை கொடுப்போம் நாங்கள். හලෙලූයා. ආමෙන්. ආමෙන්. ஆமென். අපි පෙරලා ගන්නට යනවා දෙවියන් වහන්සේගේ වචනේ පළවෙනි සාමුවෙල් 12 වෙනි පරිච්ඡේදය. நாங்கள் முதலாவது சாமுவேல் 12ஆம் அதிகாரத்துக்கு பிரதிக் கொள்வோம். පළවෙනි සාමුවෙල් 12 වන පරිච්ඡේදය. முதலாம் சாமுவேல் 12ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் பிரதிக் கொள்வோம். බයිබලයේ සමහර අයගේ අවසාන කතාවල් තියෙනවා. வேதாகமத்திலே ஒரு சிலர்களுடைய கடைசி கதை இருக்கின்றது. මනුෂ්‍යයෙක් අවසානයට කියන දේවල් හරිවට වටිනවා. உண்மையாகவே ஒரு மனிதன் கடைசியாக அவருடைய மரண தருவாயிலே சொல்லுகின்ற வார்த்தைகள் மிக முக்கியமானது. සමහර අය අන්තිම දේවල් කියන්න බලාගෙන ඉන්නවා සමහර අය එනකම්. அதாவது ஒரு சிலர்கள் வந்து அவர்களுடைய கடைசி வார்த்தைகளை சொல்லுவதற்கு ஒரு சிலர்கள் அவர்கள் எதிர்பார்த்துகள் வரும் வரைக்கும் காத்து கொண்டிருப்பார்கள். අපි සමහර වෙලාවට දැකලා තියෙනවා සමහර අය හුස්ම හිර කරගෙන හුස්ම තද කරගෙන ඉන්නවා පුතා එනකම්. ஒரு சிலர்களை நான் கண்டிருக்கிறேன். அவர்கள் அங்கே தங்களுடைய மூச்சை பிடித்து கொண்டு இருப்பார்கள் அவருடைய மகன் வரும் வரைக்கும் அந்த வார்த்தையை சொல்லுவதற்கு. දුව එනකම් නැත්තම් නේද ඒ සමන්ගේ භාර්යාව එනකම් හුස්ම තද කරගෙන ඉන්නවා. அதாவது தன்னுடைய மகள் வரும் வரையும் இல்லாவிட்ட தன்னுடைய மனைவி வரும் வரையும் அந்த மூச்சை பிடித்து கொண்டிருப்பார்கள் அதை சொல்லுவதற்கு. සමහර දේවල් කියන්න තියාගෙන ඉන්නවා. ஒரு சிலர்கள் வந்து அவ்வாறாக மூச்சை பிடித்து கொண்டிருப்பார்கள் சொல்லுவதற்கு. ඔවුන් ආවට පස්සේ සමහරලාට ඔවුන්ව දැක්කම එහෙම නැතිනම් ඔවුන්ට ඒ දේවල් කිව්වට පස්සේ ඔවුන් නිදහස් වෙලා ඒ හුස්ම හැරලා යනවා. அவர்கள் வந்ததுக்கு பிறகு அவர்கள் அந்த சொல்ல இருந்ததை சொல்லினதுக்கு பிறகு அவர்கள் அந்த அந்த ஆவியை அந்த சரீரத்தை விட்டு பிரிந்து போவார்கள். එවැනි අවස්ථාවන් අපි අසලා තිබෙනවා. நாங்கள் காணுகின்றோம். அவ்வாறான சந்தர்ப்பங்களை நாங்கள் கண்டிருக்கிறோம். දැන් දාවිත් තමන්ගේ අවසාන කතාව කළා. தாவீது வந்து தன்னுடைய கடைசி கதையை வாழ்க்கையில் உள்ள காரியத்தை சொன்னார். පාවුල්ගේ අවසාන කතාවකුත් තියෙනවා. அதே போல பவுலடியாருடைய கடைசி வார்த்தையும் இருக்கிறது. පාවුල් එපිසිය කරපු අවසාන කතාවකුත් තියෙනවා. பவுல் எபேசியரில் செய்த கடைசி வார்த்தையும் இருக்கிறது. ඉතින් ජේසුස් වහන්සේගේ අවසාන කතාවක් නෑ අවසාන යාඥාවක් තිබෙනවා. அதாவது வந்து இயேசு கிறிஸ்துவுடைய கடைசி கதை ஒன்று இல்லை. ஆனால் வந்து நாங்கள் காணுகின்றோம் ஒரு ஜெபம் இருக்கிறது. දැන් ප්‍රේමවන්තයේ මේව හරි වටිනවා අපිට. எனக்கு பிரியமானவர்களே இவைகள் எல்லாம் மிக மிக முக்கியமானது. අපි අද දවසේ බලන්ට යන්නේ මේ සාමුවෙල් අනාගත වතුරුවරයාගේ අන්තිම වචන. இந்த சாமுவேல் அந்த தீர்க்கதரிசியுடைய கடைசி வார்த்தைகளை தான் நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். ප්‍රේමවන්තයේ බයිබලයේ හම්බෙන විශේෂ චරිත අතර වැදගත් චරිතයක් තමයි සාමුවෙල්. எனக்கு அருமையான வேதாகமத்திலே நாங்கள் காணுகின்ற கதாபாத்திரங்களிலே மிகவும் முக்கியமான ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரம் சாமுவேல். ඔහුගේ ජීවිතය අපිට ගන්ට පුළුවන් අපිට උගන්නන කාරණා ගණනාවක්. அவருடைய வாழ்க்கையில் நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய நாங்கள் ஒரு முக்கியமான 3 காரியங்களை நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த காலை பொழுதிலே. කැමති පළවෙනි පද පහ දමිළ භාෂාවෙන් කියවන්න.
நாங்கள் அங்கே 5 வசனங்களை வாசிப்போம் வெகு சீக்கிரமாக. முதல் 5 வசனங்கள். අපි දෙවියන් වහන්සේගේ වචනේ පෙරලා ගනිමු. 1 සාමුவேல் 12 වෙනි පරිච්ඡේදයේ 1 ඉඳලා 5ට. அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேலர் அனைவரையும் நோக்கி, இதோ நீங்கள் எனக்கு சொன்னபடியெல்லாம் உங்கள் சொற்கேட்டு உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினேன். இப்போதும் இதோ ராஜாவானவர் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வருகிறார். நானோ கிழவனும் நரைத்தவனுமானேன். என் குமாரர் உங்களோடு இருப்பார்கள். நான் என் சிறுவயது முதல் இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வந்தேன். இதோ இருக்கிறேன். கர்த்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுக்கண் செய்தேன், யார் கையில் பரிதானம் வாங்கி கொண்டு கண்சாடியாய் இருந்தேன், சொல்லுங்கள். அப்படி உண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றான். அதற்கு அவர்கள், நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை, எங்களுக்கு இடுக்கண் செய்யவும் இல்லை, ஒருவர் கையிலும் ஒன்றும் வாங்கவும் இல்லை என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் என் கையில் ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை என்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு எதிராக சாட்சியாய் இருக்கிறார். හලෙලූයා. அல்லேலூயா. මගේ ප්‍රේමවන්ත සහෝදරයා, මගේ ප්‍රේමවන්ත සහෝදරී, තාමත්ම ශ්‍රේෂ්ඨ කතාවක් තමයි එතන තිබෙන්නේ. அது மிகவும் உன்னதமான ஒரு கதை தான் நாங்கள் அந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம். මේ සාමුවෙල් අනාගත වක්තෘවරයා කියන්නේ කවුද? இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி என்று சொல்லுவர் யார்? ඔහු ඇවිල්ලා අපි දන්නවා මෝසෙස් සිටියා ප්‍රධාන නායකයෙක් හැටියට, ඊළඟට යොෂුවා හිටියා. යොෂුවාගෙන් පස්සේ විනිශ්චයකාරයන්ගේ කාලයක් තමයි තිබුණේ. මේ අවසාන විනිශ්චයකාරයා තමයි සාමුවෙල් කියලා කියන්නේ. ඊට පස්සේ පැමිණෙන්නේ රජවරුන්ගේ කාලයක් ඊශ්‍රායලයේ. நாங்கள் காணுகின்றோம். அதாவது இந்த கடைசியாக நாங்கள் காணுகின்றோம், நியாயாதிபதிகளுக்கு பிறகு இந்த தீர்க்கதரிசிகளுடைய காலம் வருகின்றது. இந்த சாமுவேல் அவ்வாறாக கடைசி தீர்க்கதரிசியாக இருப்பதை நாங்கள் காணுகின்றோம். සාමුවෙල්ගේ මවගේ නම ඔබ දන්නවා, හන්නා. හන්නා කියලා කියන්නේ ඉතාමත්ම භක්තිවන්ත ස්ත්‍රියක්. ඇය දෙවියන් වහන්සේට බොහෝ කොට යාඥා කළා මේ සාමුවෙල්ව ලබා ගැනීම පිණිස. ඒ වගේම සාමුවෙල්ව ලැබුණට පස්සේ මට පිරිමි දරුවෙක් දෙන්න කියලා තමයි යාඥා කළේ. ඇය මේ දරුවව දෙවියන් වහන්සේගේ සේවයට කැප කළා. நீங்கள் அண்ணா, அதாவது சாமுவேலுடைய அம்மாவை நீங்கள் அறிவீர்கள். அதான் அண்ணால் நாங்கள் காணுகின்ற குழந்தை இல்லாமல் இருந்தார்கள். அவர்கள் மிகவும் பாரப்பட்டு ஜெபித்த பொழுது தேவன் தாமே ஒரு பரிசாக கொடுத்த குழந்தை தான் இந்த சாமுவேல். බයිබලය අපිට කියන්නේ කුඩාම දවස්වල, ඒ කියන්නේ මේ දරුවා මවගෙන් කිරිබීම නතර කරාට පස්සේ ගෙනල්ලා බාර දුන්නා. අම්මා ගෙනල්ලා බාර දුන්නයි කියලා දේව ගෘහයට. நாங்கள் வேதாமத்திலே வாசிக்கின்றோம், இந்த பால் மறக்க பண்ணப்பட்ட உடனே இந்த தாயான வருவர் அந்த பொருத்தனை பண்ண விதமாகவே ஆலயத்திலே இந்த குழந்தையை மறுபடியுமாக ஒப்பு கொடுத்ததாக நாங்கள் காணுகின்றோம். එතකොට අපිට කල්පනා කරන්න පුළුවන් සාමුවෙල් අවුරුදු 3-4 වගේ කාලේ ඉඳලම දෙවියන් වහන්සේගේ ගෘහයේ තමයි හිටියේ කියලා. அதிலிருந்து நாங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், சாமுவேல் வந்து சிறு வயதிலே இருந்து 3-4 வயதிலே இருந்தே கர்த்தரை சேவிக்க ஆரம்பித்த ஒருவர். அவர் தேவனுடைய ஆலயத்திலே வளர்ந்தவர். ප්‍රේමවන්තය, මේ සාමුවෙල්ගේ කුඩා කාලේ ඔහු දැකපු දේවල් ඉතාමත්ම අයහපත් දේවල්. எனக்கு அருமையானவர்களே, இந்த சாமுவேல் வந்து நல்ல காரியங்களை காணவில்லை, எல்லாமே கெட்ட காரியங்களை இவர் தீமையான காரியங்களை இவர் கண்டவராக இருக்கின்றார். මන්ද සාමුවෙල්ගේ පැමිණීමට ප්‍රථමයෙන් සිටියා වූ විනිශ්චයකාරවරයා, ඒ වගේම ඔහු විනිශ්චයකාරවරයා විතරක් නොවේ, ඔහු ඊශ්‍රායලයේ පූජකවරයාව හිටියා. ඔහුගේ නම ඒලි. நாங்கள் காணுகின்றோம், இந்த சாமுவேலுடைய காலத்தில் வந்து அநேக நியாயாதிபதிகள் இருந்தார்கள். நியாயாதிபதியை போலவே ஒரு ஆசாரியராகவும் இருந்தவர் தான் ஏலி. ඒලි යහපත් මිනිසෙක් වුණාට දෙවියන් වහන්සේගේ වචනය අපිට ඔහුගේ අයහපතක් ගැන කියනවා. ඔහු තමන්ගේ දරුවන්ව දෙවියන් වහන්සේගේ මාර්ගය යොමු කරේ නැහැ කියලා. ஏலி வந்து ஒரு நல்ல நீதிமானாக ஒரு பக்தி உள்ள மனுஷனாக இருந்தாலும் கூட நாங்கள் காணுகின்ற அவரை குறித்து ஒரு தீமை சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தை என்னவென்று சொன்னால், அவருடைய பிள்ளைகளை நேர் வழியிலே அவர் நடத்தவில்லை. ඒලි යහපත් මිනිසෙක්, හැබැයි ඔහුගේ අයහපත්කම ගැන කියනවා. දරුවන්ගේ වැරදි දරුවන්ට තරවට්ටු කරන්නේ නැතුව
පාපේ මාර්ගවල යන්ට අධර්මිෂ්ඨකමේ මාර්ගවල යන්ට ඉඩ දීලා මේ තාත්තා බලාගෙන හිටියයි කියලා. அதாவது அவரை குறித்து சொல்லும் பொழுது நாங்கள் வாசிக்கின்ற தீமை என்னவென்று சொன்னால் தன் பிள்ளைகளை அவர் அங்கே அதட்டாமல் தன் பிள்ளைகளை அங்கே வந்து கண்டித்து வளர்க்காமல் நாங்கள் காணுகின்றோம். அநீதியின் துன்மார்க்கமான வாழ்க்கை வழியிலே செல்வதற்கு அவர் அங்கே செல்லும் பொழுது பார்த்து கொண்டிருந்தார். මේ දුර්ජනකම් අධර්මිෂ්ඨකම් සහ අපවිත්‍රකම් හැම දෙයක්ම සාමුවේල් දැනගෙන හිටිය ඔහු වර්ධනය වුණේ මෙවැනි පසුබිමක. இந்த துன்மார்க்கமான இந்த மோசமான இந்த அதே போல அநீதியான வாழ்க்கையை வாழும் பொழுது இந்த பிள்ளைகள் அதே போல அந்த வழியில் இந்த பிள்ளைகள் நடக்கும் பொழுது அதை கண்டிக்காமல் சும்மா அவர் பார்த்து கொண்டிருந்தார். හැබැයි මගේ ප්‍රේමවන්ත සහෝදරයා මගේ ප්‍රේමවන්ත සහෝදරිය ඔහුගේ අවසාන කතාව ඔහු කරන වෙලාවේදී කියනවා මාත වරදක් තිබෙනවා නම් කරුණා කරලා කියන්නට කියලා. ஆனால் இந்த சாமுவேல் அப்படி அல்ல. நாங்கள் காணுகின்றது சாமுவேல் சொல்லுகிறார் என்னிடத்தில் ஏதாவது ஒரு குற்றம் காண்பீர்கள் என்று சொன்னால் அந்த குற்றத்தை நீங்கள் எனக்கு சுட்டி காட்டுங்கள் என்று சொல்லுகிறார். කාගේ බැටළුවා ගත්තද මම කාගේ කොටළුවා ගත්තද මම කාගේ හරි දෙයක් හොරකම් කරාද මම වැරදි වැඩක් කරලා තිබෙනවද මම මිනිස්යන්ට විරුද්ධව අපරාධ කරලා තිබෙනවද කරුණා කරලා කියන්න මේ මොහොතේ. நான் யாரடியாவது ஆட்டை திருடினா எருதை நான் எடுத்தேனா இல்லாவிட்டால் கழுதையை நான் எடுத்துக்கொண்டேனா ஏதாவது இடுக்கங்கள் நான் செய்திருக்கிறேன் தயவு செய்து எனக்கு காண்பீங்கள் என்று அவர் சொல்லுகிறார். ප්‍රේමවන්තය ඒක ලේසි පහසු කතාවක් නොවේ. ஓ எனக்கு அருமையானவர்களே அது லேசான ஒரு காரியம் அல்ல. அது ඒක හැම මිනිස්සෙකුටම කියන්න පුළුවන් කතාවක් නෙමෙයි. அது எல்லாருக்குமே சொல்வதற்குரிய அந்த அந்த தைரியம் எல்லாருக்கும் அப்படி வராது. මීට කලින් හිටියා වූ ඒලි සහ ඒලිගේ දරුවන් මේ කතාව කියලා තිබුණා නම් එහෙම அவர்கள் யாராவது ஏலியுடைய பிள்ளைகளாவது ஏலியாவது அப்படி சொல்லி இருப்பார்கள் என்று சொல்லி சொன்னால் ඔවුන් ගොඩක් දේවල් මිනිස්යන්ගෙන් අහගන්න තිබුණා. அவர்கள் மனுஷர்கள் अनेक குற்றங்களை அவர்கள் சொல்லி இருப்பார்கள். ඒයි තමුසලා කාම විචාචාරය කරානේ. ஓ நீங்க வந்து விபச்சாரங்கள் செய்தீர்கள் அல்லவா අර ගෑනු එක්කලා அந்த 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 பெண்களோடு අරදේ අරක හොරකම් කරානේ මේක හොරකම් කරානේ. தேவ ஆலயத்திலே வந்து நீங்கள் அங்கே பலவந்தப்படுத்தி அந்த அங்கே அவைகளை நீங்கள் அங்கே திருடி கொண்டீர்கள் அல்லவா. දෙවියන් වහන්සේගේ පූජාවෙන් මංකොල්ල කෑවනේ. நீங்கள் தேவனுக்கு செலுத்த வேண்டிய பலிகளில் இருந்து நீங்கள் அங்கே பலவந்தமாக எடுத்துக்கொண்டீர்கள் அல்லவா. ප්‍රේමවන්තය ඔවුන් එහෙම කළයි කියලා බයිබලේ ලියලා තියෙනවා. அவர்கள் அப்படி செய்தார்கள் என்று சொல்லி வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே. එනිසා ඔවුන්ට ඒවා ගැන කතා කරන්න බෑ. ஆகவே அவர்களுக்கு அப்படியெல்லாம் பேசுவதற்கு தைரியம் இருக்கவில்லை. හැබැයි සාමුවේල්ට ඒක කතා කරන්න පුළුවන්. ஆனா சாமுவேலுக்கு அப்படி அல்ல. அவனுக்கு ஒரு தைரியம் இருந்தது அப்படி பேசுவதற்கு. ඇයි ඔහු අධර්මිෂ්ඨ සමාජයක් තුල ධර්මිෂ්ඨ ஏன்னு சொன்னால் அவன் துன்மார்க்கமான ஒரு சமுதாயத்திலே அவன் நற்சாட்சி பெற்றவனாய் இருந்தான். ප්‍රේමවන්තය අපි ජීවත් වන සමාජයේ අධර්මිෂ්ඨ වෙන්න எனக்கு පුළුවන්. அருமையானவர்களே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமுதாயம் வந்து ஒரு துன்மார்க்கம் நிறைந்த ஒரு சமுதாயமா இருக்கலாம். අපි ඉන්න අවිස්ථානවල වල අපිට අධර්මිෂ්ඨකම සහ අපවිත්‍රකම පෙනෙනවා ඇති. நாங்கள் இருக்கிற இடங்களிலே வந்து அநீதியும் அதே போல அசுத்தத்தையும் அங்கே பாவங்களையும் நாங்கள் கண்டிருக்கலாம். සමහර වෙලාවට ඒක දේව රාජ්‍ය සභාව තුලත් ඔබ දකිනවා ඇති. சில සමහර අය තුල சில வேளைகளில் சிலவர்களுக்குள்ளே கர்த்தருடைய ராஜ்யத்திலே கர்த்தருடைய சபையில் உள்ளவர்களுக்குள்ளே அவ்வாறாக நீங்க காண்கிறவர்களா இருக்கலாம். ඔබ දකි ඔබ කියයි සමහර අය ගැන මෙයා පල්ලියාවට මෙයා තාම බොනවනේ හවසට කියලා. நீங்கள் சொல்லி இருக்கலாம் ஓ பாஸ்டருக்கு தெரியாது இவர் வந்து பின்னர குடிக்கிறார் அல்லவா என்று சொல்லி நீங்கள் அப்படி சொல்லலாம். සමහර කෙනෙක් ගැන කියයි මෙයා පල්ලි ගියාට තාම දුම්පානය කරනවනේ ஓ කියලා. இவர் சபைக்கு போனதுக்கு என்ன இன்னும் இவர் சிகரெட் குடிக்கிறார் அல்லவா என்று சொல்லி நீங்கள் கண்டு அவ்வாறாக சொல்லலாம். සමහර අය කියයි මෙයා පල්ලි ගියාට මෙයාට අර වගේ සම්බන්ධතාවයක් තියෙනවනේ ஓ කියලා. இவர் சபைக்கு போனதுக்கு என்ன இவருக்கு வந்து வேறு கள்ள தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருவர் உங்களை குறித்து சொல்லலாம். ප්‍රේමවන්තය හොඳින් අහගන්න ඒක එහෙම තියෙන්න පුළුවන්. எனக்கு அருமையானவர்களே இதுக்கு நன்றாக செவிமடுங்கள். அவ்வாறாக இருக்கலாம். අවසාන කාලේ තිරුඟු සහ කිරිඳි ගැන කතාවක් තිබෙනවා. கடைசி காலத்திலே வந்து ஒரு அதாவது கலைகளை குறித்தும் அதே போல கோதுமையை குறித்தான ஒரு கதை இருக்கின்றது. තිරුඟු අතරේ කිරිඳි තියෙනවා. கலைகள் மத்தியிலே நாங்கள் காண்கின்ற இந்த கோதுமைகள் மத்தியிலே கலையும் இருக்கின்றது. හොඳට මතක තියාගන්න තිරුඟු අතරේ කිරිඳි තියෙනවා. கோதுமை மணிகள் மத்தியிலே கோதுமை கதிர்கள் மத்தியிலே அங்கே கலைகளும் அங்கே இருக்கின்றது. හැබැයි දවසක කිරිඳි පළමු කොට කපලා ගින්නේ දානවා.
எனக்கு அருமையானவர்களே, ஒரு காலத்திலே வந்து அங்கே எல்லாமே அறுவடைக்கு வரும் பொழுது அங்கே ஒன்றாக வெட்டப்பட்டு அங்கே பதரையோ அங்கே அக்கினிலே சுட்டு எரிக்கப்படும். තිරුංගු තමයි අටුවේ දේව රාජ්‍ය රැස් කරන්නේ. கோதுமை மணி மட்டுமே களஞ்சியத்திலே சேர்க்கப்படும். අපිට අවසරයක් නෑ එයා පව් කළා කියලා මට පව් කරන්නට. எனக்கு அருமையானவர்களே, எங்களுக்கு ஒரு அனுமதி அல்ல. அவர் பாவம் செய்கிறார் என்கிறபடினால நானும் பாவம் செய்து அது ஒரு அனுமதி அல்ல. මෙයා පව් කළයි කියලා මට පව් කරන්නට අවසරයක්. இவர் அங்கே பாவம் செய்தார் அல்லவா, அதனால் நானும் இந்த பாவத்தை செய்யலாம் என்று சொல்ற அனுமதி அல்ல அது. ප්‍රේමවන්තය අපි දකිනවා සාමුවෙල්ගේ ජීවිතය තුලින් වටිනාදයක්. எனக்கு அருமையான சாமுவேலுடைய வாழ்க்கையில் இருந்து மிக பெருமதியான ஒரு காரியத்தை நாங்கள் காணுகின்றோம். අපේ ජීවිතය ගැන අපේ කාලයන් ගැන අපි දෙවියන් වහන්සේ ඉදිරියේ නිර්දෝෂ වෙන්න ඕනේ. මනුෂ්‍යයන් ඉදිරියේ නිර්දෝෂ වෙන්න எனக்கு ඕනේ. அருமையானவர்களே, நாங்கள் வாழுகின்ற இந்த ஜீவிய காலத்திலே நாங்கள் தேவனிடத்திலே குற்றமற்றவர்களாய் காணப்பட வேண்டும். மனுஷர்கள் மத்தியிலும் நாங்கள் குற்றமற்றவர்களாய் காணப்பட என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். සාමුවෙල් දෙවියන් වහන්සේ ඉදිරියේත් නිර්දෝෂව හිටියා. இதோ මනුෂ්‍යයෝ ඉදිරියේත් නිර්දෝෂව இதோ பாருங்கள், இந்த அழகான அருமையான இந்த தீர்க்கதரிசியை அங்கே சாமுவேல் தேவனுக்கு முன்பதாகவும் குற்றமற்றவனாக இருந்தான். அதே போல மனுஷர்கள் மத்தியிலும் குற்றமற்றவனாக காணப்பட்டார். ප්‍රේමවන්තය සභාව තුල පමණක් නොවේයි. ඔබේ පවුල තුල නිවස තුල ඔබ ධර්මිෂ්ඨව ඉන්න ඕනේ. ඔබ රැකියාව කරන තැන ධර්මිෂ්ඨව ඉන්න ඕනේ. ඔබේ අසල් වාසීන් අතර ඔබ ධර්මිෂ්ඨව ඉන්න எனக்கு ඕනේ. பிரியமானவர்கள், நீங்க சபையிலே மாத்திரமல்ல, உங்களுடைய வீட்டிலே நீங்கள் நீதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய வேலை செய்கிற இடத்திலே அவ்வாறாக இருக்க வேண்டும். உங்களுடைய சமுதாயத்திலே அவ்வாறாக இருக்க வேண்டும். සිංහලෙන් ප්‍රකාශනයක් තියෙනවා ලෝකෙට පරකාසේ ගෙදරට මරගාතේ කියලා. சிங்களத்திலே ஒரு அங்கே ஒரு 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 அதாவது ஒரு பழமொழி ஒன்று இருக்கிறது. உலகத்துக்கு அங்கே ஒரு விதமாக இருப்பார்கள், வீட்டுக்கு வந்து நல்லவர்களை போல இருப்பார்கள் என்று சொல்லி. ලෝකෙ ඉදිරියේ පුදුම රඟපෑමක් ධර්මිෂ්ඨකමක් තියෙන්නේ. உலகத்திலே அவர்கள் நல்லவர்களை போல நடித்து கொண்டிருப்பார்கள். අපේ පාස්ටර් කෙනෙක් ඉන්නවා. ඒ පාස්ටර්ගේ කතාවක් තියෙනවා. ஒரு பாஸ்டர் இருக்கிறார், அந்த பாஸ்டரோட கதை இருக்கிறது. එයා කියනවා අපි அவர் හවසට சொல்கிறார், ගිහිල්ලා සෛල කරාට පස්සේ රැයට ගෙදරයි තොইলে පටන් ගන්නවායි කියලා. அதாவது வந்து அவர் சொல்வார் வந்து என்ன சொன்னார், நாங்கள் ஜெபக்களத்தை வந்து செய்ததுக்கு பிறகு இரவிலே வந்து ஒரு அங்கே பிசாசு ஆடுகிற ஒரு அந்த மாதிரி ஆட தொடங்குவாராம். ඒ වගේ තමයි සමහර වෙලාවට. அவ்வாறாகத்தான் நாங்கள் சில நேரங்களில் පල්ලියට ඇවිල්ලා අන්‍ය භාෂාවෙන් කතා කරනවා, නෝනට කතා කරන්නේ කුණු හරපේ. அதாவது ஆலயத்தில் வந்து அந்நிய பாஷையில நிரம்பி நல்லா பேசுவார். ஆனால் வீட்டிலே போயிட்டு மனைவிக்கு பேசுறது தூசணத்தால, පුතාට කතා කරන්නේ කුණු හරපෙන්. மகனை நோக்கி பேசுறது தூசணத்தினால. මගේ ප්‍රේමවන්ත සහෝදරයා, මගේ ප්‍රේමවන්ත සහෝදරයා, எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, සමහර අයගේ ගැලවීමට බාධාවක් වෙලා තිබෙනවා අපි මනුෂ්‍යයන් ඉදිරියේ හැසිරෙන ආකාරය. எனக்கு பிரியமானவர்களே, ஒரு சிலருடைய ரட்சிப்புக்கு நாங்களே தடையா இருக்கிறோம் என்று சொன்ன எங்களுடைய நடத்தை, අපේ අසල් වාසීන්ට අපේම පවුලේ අයට අපිම බාධාවක් වෙලා තියෙනවා. எங்களுடைய அயலார்களுக்கு அதே போல எங்களுடைய அங்கே உற்றார் உறவுகளுக்கு நாங்களே தடையா இருக்கிறோம். අද දවසේ මනුෂ්‍යෝ ගැලවීම ලබන්න වෙන්නේ නැති එක හේතුන් අතර එක හේතුවක් තමයි ක්‍රිස්තියානි කරුවන් ලෝකෙට ආදර්ශයක් නොවීම. இன்றைக்கு அநேக பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம், நிறைய காரணங்கள் இருக்கலாம். அதில் ஒரு காரணம் வந்து கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய சாட்சியை காத்து கொள்ளாமல் இருக்கிறபடியினால். ප්‍රේමවන්තය අපි නිර්දෝෂව සිටින්නට ඕනේ දෙවියන් වහන්සේ ඉදිරියේ. எனக்கு பிரியமானவர்கள், நாங்கள் தேவனுக்கு முன்பதாக குற்றமற்றவர்களாய் காணப்பட வேண்டும். සාමුවෙල්ගේ ජීවිතය අපිට කතා කරන්නේ ආදර්ශමත් ජීවිතය ගැන. எனக்கு அருமையானவர்களே, சாமுவேலுடைய வாழ்க்கையில் இருந்து நாங்கள் காண்பது ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை. මේ කතන්දරයේ තවත් ඉතාමත්ම වටින දෙයක් තිබෙනවා. இந்த கதையிலே நாங்கள் ஒரு மிகவும் முக்கியமான ஒரு நல்ல பெருமதி வாய்ந்த ஒரு காரியம் இருக்கிறது. ප්‍රේමවන්තය අපි මනුෂ්‍යයන් වගේ ජීවත් වෙන්නේ මේ පොළවේ. நாங்கள் மனுஷர்களை போல இந்த பூமியிலே வாழுகின்றோம். පාලකතුමාගේ අතිනුත් වැරදි වෙන්න පුළුවන්, මගේ අතිනුත් වැරදි වෙන්න පුළුවන්, ඔබේ අතිනුත් වැරදි වෙන්න පුළුවන්. போதகர் மூலமாகவும் அவருடைய கையினாலே தவறுகள் நடக்கலாம், என் கையினாலும் தவறுகள் நடக்கலாம், உங்கள் கையினாலும் தவறுகள் நடக்கலாம். ඒකට හේතුවක් තියෙනවා. அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது பிரியமானவர்களே. මොකක්ද දන්නවද හේතුව? அதற்கு இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? අපි තාම ඉන්නේ
අපේ ශරීරවල මහිමාන්විත ශරීරවල නෙවෙයි තාම ඉන්නේ. நாங்கள் இருப்பது இன்னும் எங்களுடைய சரீரத்திலே தான் நாங்கள் மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்திலே அல்ல வாழுவது. අපි මහිමාන්විත ශරීරයකට එන දවසක් තියෙනවා තාම ඇවිල්ලා නැහැ. எப்பயாவது ஒரு நாளில் நாங்கள் மகிமை உள்ள சரீரத்துக்கு நாங்கள் மறுரூபமாக்கப்படுவோம். ඒ නිසා ආබ්‍රහාම්ගේ අතුනුත් වැරදි වුණා. அதனால ஆபிரகாம் மூலமாகவும் அவர் மூலமாகவும் அங்கே தவறுகள் நடந்தது. දාවිද්ගේ අතුනුත් වැරදි වුණා. அதே போல தாவீதுக்கும் தவறு இழைத்தது. පවුල්ගේ අතුනුත් වැරදි වුණා. பவுலுக்கும் தவறு இழைத்தது. පේතුස්ගේ අතුනුත් වැරදි වුණා. அதே போல பேதுருவுக்கும் தவறு இழைத்தது. වැරදි නැති මිනිසුන්ව බයිබලයේ හොයන්න බෑ. அதாவது தவறு இழைக்காதவர்கள் வேதாகமத்தில் தேடி பாருங்கள், யாரையும் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. හැබැයි මේක ඇවිල්ලා වැරදි කරන්න අවස්ථාවක් නෙමෙයි මේ වචනේ. ஆனா அப்படி என்று சொல்லி இது தவறு செய்வதற்கு இருக்கிற ஒரு வார்த்தை அல்ல இது. ඇයි මම මේ වචනේ ඔබට කිව්වේ? ஏன் இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும்? ප්‍රේමවන්තය වැරදි වෙන්න පුළුවන්. වැරද්දක් වෙන්න පුළුවන්. தவறு இழைக்கப்படலாம். அது மனுஷன் என்று சொல்லும் பொழுது தவறு இழைக்கப்படும். පාපයක් වෙන්න පුළුවන්. ஒரு பாவம் எப்படி நிகழலாம், பாவம் හැබැයි நடக்கலாம். දෙවියන් වහන්සේගේ වචනය කියනවා ඒක හරි ගස්ස ගන්න ඕන. ஆனா கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? அதை நீ சீர்படுத்திக் கொள்ள வேண்டும், திருந்த வேண்டும். අපේ පව් කියා දෙමු නම් எங்களுடைய பாவங்களை அறிக்கையிடுவோமா? හංගගෙන ඉඳලා හරියන්නේ නැහැ. நாங்கள் அதை மறைத்துக் கொண்டு இருப்பதனாலே பிரயோஜனம் இல்லை. කියා දීලා අතහරින්න ඕන. அதை நாங்கள் அறிக்கையிட்டு கைவிட வேண்டும். සාමුවෙල් කියන්නේ මගේ අතින් වැරද්දක් වෙලා දිනව නම් කියන්න මම ඒක දෙන්න. சாமுவேல் சொல்லுகிறார், என் மூலமாக ஒரு அங்கே தவறு நடந்திருக்கும் என்று சொன்னால் எனக்கு சொல்லுங்கள், நான் அதை சரிப்படுத்துகிறேன். මම කාගේ හරි හරක ගත්තා නම් බැටළුව ගත්තා නම් කියන්න මම ඒක දෙන්න යනවා. நான் யாருடையாவது ஒரு எருதை எடுத்துக்கொண்டு என்று சொன்னால், கழுதையை எடுத்துக்கொண்டு என்று சொன்னால் எனக்கு சொல்லுங்கள், நான் அதை உங்களுக்கு மீண்டும் தருகிறேன். ප්‍රේමවන්තය දෙවියන් වහන්සේගේ වචනේ අපි දකිනවා ලස්සන මිනිසෙක් ගැන. இதோ எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து இன்னொரு அழகான ஒரு மனிதனை நாங்கள் காணுகின்றோம். ලූක් 19 වෙනි පරිච්ඡේදයේ 8 වෙනි පදයයි තියෙන්නේ මේ லூக் කතාව. 19ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தில் தான் இந்த நபரை நாங்கள் சந்திக்கலாம். කවුද ඒ මනුෂ්‍යයා? யார் அந்த மனிதன்? ඔහු ඇවිල්ලා සාකේවුස්. அவர் தான் சாக்கேயு. ඔහු කියනවා මම යමෙකුගෙන් අයුක්තෙන් අරන් තිනවට මම ඔහුට 4 ගුණයක් දෙන්න යනවා. அவர் சொல்லுகிறார், நான் யார்கிட்டயாவது அங்கே நாங்கள் அநீதியாக நான் எடுத்திருப்பேன் என்று சொன்னால் மறுபடியுமாக நான் 4 மடங்கு அவருக்கு கொடுப்பேன் என்று. ඕ වැරද්දක් වෙලා තියෙනවා නම් වැරද්ද හරි ගස්සන්න මම කැමතියි දැන්. ஒரு தவறு இழைக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அந்த தவறை நான் திருத்திக் கொள்வதற்கு நான் இப்பொழுது முன் வருகிறேன். පාපයක් වෙලා තිබෙනවා නම් මම සමාව ගන්න කැමතියි දැන්. ஏதோ ஒரு பாவம் நிகழ்ந்திருக்கும் என்று சொன்னால் அந்த பாவத்துக்குரிய மன்னிப்பை பெற்றுக்கொள்வது நான் தயாரா இருக்கின்றேன். ප්‍රේමවන්තය මතෙව්තුමාගේ සුභාරංචියේ 5 වෙනි පරිච්ඡේදයේ කියනවා නුඹ නුඹේ පූජාව ඔප්පු කරන්න පූජාසනය ළඟ සිටින කල්ලි නුඹේ සහෝදරයා සමග තරහක්, චිත්තකමක්, වෛරයක්, පරිගැනීමක් නුඹ තුල තිබෙනවායි කියලා කල්පනා වුණොතින් පූජාව එහෙම ඔප්පු කරන්න එපා මට. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 23வது வசனத்தில் நான் காணுகின்றோம், உன் சகோதரன் நீ அங்கே ஒரு குற்றம் காண்பாய் என்று சொன்னால், அவரோடு கூட ஒரு மனஸ்தாபம் இருக்கும் என்று சொன்னால் நீ எனக்கு பலி செலுத்த வராதே. හොඳට මතක තියාගන්න. அவர் சொல்லுகிறார், பலி செலுத்த வராதே என்று சொன்னால் நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் මතෙව් கொள்ளுங்கள். 5:23 ඉඳලා 24 පෙරලා ගන්න. நாங்கள் மத்தேயு 5:23-24 வரை நாங்கள் பார்ப்போம். ජේසුස් වහන්සේ කියනවා இயேசு சொல்லுகிறார், මේ කන්ද උඩ දේශනාවේ කියන්නේ විශේෂ ඉගැන්වීමක කියන්නේ. அதாவது இது மலை பிரசங்கத்தில் சொல்லுகிறார், விசேஷமான ஒருவருக்கு சொல்லுகிறார், සහෝදරයා සමග වෛරයක් තියෙනවා නම් நீ உன் சகோதரனோட கூட உனக்கு ஏதாவது ஒரு மனஸ்தாபம் இருக்கும் என்றால், අම්මා ගැන, තාත්තා ගැන, ලේලි ගැන, නෑනා ගැන, බෑනා ගැන වරදක් තියෙනවා නම් அம்மாவை குறித்து, அப்பாவை குறித்து, உன்னுடைய அங்கே மருமகளை குறித்து, மருமகனை குறித்து, இல்லாவிட்டால் ஏதாவது ஒரு சகோதரனை குறித்து உனக்கு குறை இருக்கும் என்றால், ලේලිව පෙන්වන්න බැයි නම්, නැන්දම්මව පෙන්වන්න බැයි නම් உனக்கு அங்கே உன் மருமகளை கண்ணால காட்ட முடியாது, உன்னுடைய மாமியாரை உனக்கு கண்ணால காட்ட கசப்பா இருக்கிறது என்று சொன்னால், තරහක්, තිත්තකමක් තියෙනවා නම් அதாவது ஒரு எரிச்சல், ஒரு கசப்பு இருக்கும் என்றால், ජේසුස් වහන්සේ කියන්නේ දේව ගෘහයට ආවම இயேசுவானவர் சொல்லுகிற காரியம் தான், நீங்கள் ஆராதிக்குவதற்கு தேவ சமூகத்திலே வரும் பொழுது හෝ நிறுத்துங்கள், நிறுத்துங்கள், நிறுத்துங்கள். කරුණා කරලා අත උස්සන්න එපා. தயவு செய்து கையை உயர்த்த வேண்டாம். කරුණා කරලා අන්‍ය භාෂාවෙන් කතා කරන්න එපා. தயவு செய்து அந்நிய பாஷையில மட்டும் பேசிடாதீங்க.
කරුණා කරලා මට හලෙලුයා කියන්න එපා. தயவு செய்து நீங்க அல்லேலூயா மட்டும் எனக்கு சொல்லாதீங்க. ගොස් පළමු කොට நீங்கள் சென்று முதலாவது එයාගෙන් සමාව ඉල්ල ගන්න, යාට සමාව දෙන්න. அவரிடத்தில் மன்னிப்பு பெற்றுக்கொள்ளுங்கள், அவர்களை மன்னிங்கள். ගොස් පළමු කොට நீங்கள் முதலாவது சென்று නැත්තම් ගෙදරට ගිහිලා මිරිස් පැලයක් හිටව ගන්න. මොකද කරන නමස්කාරය වැඩක් නැහැ. ஏன்னு சொன்னால் நீங்கள் வீட்டில் போயிட்டு ஏதாவது உங்களோட வேலையை பார்த்துக்கொள்ளுங்க. கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து ஆராதிப்பது வீண். නේද? මල් පැලවට වතුර දාන්න ගෙදර ගිහිල්ලා මොකද මෙතන ඇවිල්ලා කරන දේ වැඩක් නැහැ. நீங்கள் வீட்டுக்கு போய் கொஞ்சம் பூடு செடிகளுக்கு தண்ணீர் விடுங்க, அது நல்லது. இந்த இடத்துல ஆராதிக்கிறது விட. මගේ ප්‍රේමවන්ත උන්වහන්සේ කියනවා පූජාසනය නුඹේ ඉදිරියේ පූජාසනය ඉදිරියේ තබලා යන්න පූජාව ඔබ පූජා කරන්න දෙන්න එපා. ගිහිල්ලා ඇවිල්ලා සමාව අරගෙන පූජාව ඔප්පු කරන්න. நீங்கள் பலி செலுத்துக்கு வருவதற்கு முன்பதாக நீங்கள் அவ்வாறாக உங்களை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் என்னை நீங்கள் ஆராதிக்க வராதீர்கள் என்று சொல்லித்தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. මගේ ප්‍රේමවන්ත සහෝදරයා, මගේ ප්‍රේමවන්ත සහෝදරිය, අපිට සාමුවෙල්ගේ ජීවිතේ පෙන්නනවා වැරදි හරිගස්ස ගන්න ඇති කැමැත්ත. எனக்கு அருமையானவர்களே, சாமுவேலுடைய வாழ்க்கை எங்களுக்கு காண்பிக்கிறது என்ன? எங்களுடைய பிழைகளை நாங்கள் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை காண்பிக்கிறது. ඔහු දෙවියන් වහන්සේ ඉදිරියේ මනුෂ්‍යයා ඉදිරියේ නිර්දෝෂව සිටියා. ඔහු ගණන් දෙන්න කැමති වෙලා හිටියා. ඔහු වැරදි හරිගස්ස ගන්න කැමති වෙලා හිටියා. அவன் தேவனிடத்துக்கு முன்பதாகவும் மனுஷர்களுக்கு முன்பதாகவும் அங்கே தன்னை சரிப்படுத்திக் கொள்ள விரும்பினான். தேவனுக்கும் மனுஷர்களுக்கும் கணக்கு ஒப்புவிக்க அவன் அதாவது அங்கே வாஞ்சை உள்ளவனாக இருந்தான். ප්‍රේමවන්තයේ දෙවියන් වහන්සේ එබඳු හාස්කමේ ජීවිතයකට එවඳු සාක්ෂිමත් ජීවිතයකට අපව කැඳවනවා. எனக்கு அருமையானவர்களே, எங்களுடைய தேவன் அவ்வாறான ஒரு நல்ல சாட்சி உள்ள பிள்ளைகளாக வாழும்படியாக எங்களை அழைக்கின்றார். මනුෂ්‍යයා සමගත් දෙවියන් වහන්සේ සමගත් හොඳ සම්බන්ධතාවයක් පවතිනවා. மனுஷர்களோடு கூடவும் தேவனோடு கூட ஒரு நல்ல உறவை கட்டி எழுப்பி கொள்ளுவதே தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கையா இருக்கிறது. දෙවනුවට අපි ඔහුගේ ජීවිතයේ මේ කතාව තුල දකිනවා. இரண்டாவதாக அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் காணுகின்றோம் இன்னொரு காரியத்தை. මේ කොටසේ 12 වෙනි පරිච්ඡේදයේ 6 වෙනි පදයේ ඉඳලා අපි එනකොට நாங்கள் இந்த கதையிலே இல்லாவிட்டால் அவருடைய இந்த கடைசி உரையிலே நாங்கள் காண்கின்ற 6வது வசனத்திலிருந்து பார்ப்போம் என்றால் 6 වෙනි පදයේ ඉඳලා 11 වෙනි පදය දක්වා කොටස. நாங்கள் 6ல இருந்து 11 வரையும் வாசித்து பார்ப்போம் என்றால் ඔහු කතා කරනවා මේ මෝසස්ගේ කතාවන් ගැන. அவர் மோசேயுடைய கதையை குறித்து சொல்லுகிறார். ආරොන්ගේ කතාවන් ගැන. ஆரோனுடைய கதையை குறித்து சொல்லுகிறார். මේ ආදි පියවරුන් ගැන ඔහු කතා කරනවා. இந்த ஆதி பிதாக்களை குறித்து பேசுகிறார். විනිශ්චයකාරවරුන්ගේ කාලයන් ගැන කතා කරනවා. நியாயாதிபதிகளுடைய காலத்தை குறித்து அவர் பேசுகிறார். ප්‍රේමවන්තය මේ කලින් උණු සිදුවීම් ගැන කතා කරනවා ඔහු. எனக்கு அருமையானவர்களே, நான் இதுக்கு முன்பதாக நிகழ்ந்த அங்கே நிகழ்வுகளை குறித்து அவர் பேசுகின்றார். පළවෙනි දේ මොකද්ද ඔහුගේ ජීවිතෙන් අපි ගන්නෙ? முதலாவது என்ன அவருடைய வாழ்க்கையில் இருந்து நாங்கள் எடுத்துக்கொள்வது? දෙවියන් වහන්සේ සමගත් මනුෂ්‍ය සමගත් හොඳ සම්බන්ධතාවයක් තිබුණා. ඔහු නිර්දෝෂව සිටියා. වැරදි හරි ගස්ස ගන්න කැමැතුව හිටියා. தேவனோடு கூட மனுஷர்களோடு கூட ஒரு நல்ல ஒரு உறவை அவர் பேணிக் கொண்டார். அவர் அங்கே ஒரு நல்ல நற்சாட்சி பெற்றவராக காணப்பட்டார். වැරදිලා තිබුණා නම් සමාව ගන්න සමාව ඉල්ලන්න ඔහු කැමැත්තෙන් හිටියා. அதாவது தவறு இழைத்திருக்கும் என்று சொன்னால் அங்கே திருத்திக் கொள்ளவும் அதே போல மன்னிப்பு பெற்றுக்கொள்ளவும் மன்னிப்பு கொடுக்கவும் அவர் ஆயத்தமாக இருந்தார். නිර්දෝෂ හෘද සාක්ෂියක් ඇතුව දෙවියන් වහන්සේ ඉදිරියේ மனுஷியன் எதிரித் நிர்தோஷ ஹிருத சாட்சியாக அவர் ஒரு குற்றமற்ற ஒரு மனசாட்சி உள்ளவராக தேவனுக்கு முன்பதாகவும் மனிதனுக்கு முன்பதாகவும் காணப்பட்டார். ඊළඟට ඔහු පරණ දේවල් නැවත මතක් කරා. அடுத்ததாக அவர் அங்கே பழைய காரியங்களை ஞாபகப்படுத்தினார். නිතරම දෙවියන් වහන්සේ ඔබේ ජීවිතයේ කරපු දේවල් මතක් කරන්ට. எனக்கு அருமையானவர்களே, தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் செய்த காரியங்களை எப்பொழுதும் நினைவு கூறுங்கள். උන්වහන්සේ කරා වූ යහපත ගැන කතා කරන්ට. அவர் செய்த நன்மைகளை குறித்தே நீங்கள் பேசிக்கொண்டிருங்கள். ඔබේ දරුවන් ඉස්සරහා ඒව කතා කරන්න. அதை உங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக எப்பொழுதும் பேசுங்கள். දරුවෝ ඉස්සරහා සමහරට කතා කරන්නේ නේද? අර ටෙලිනාට්‍යයේ තිබුණු දේවල්, මේකේ තිබුණු දේවල්. அதாவது பிள்ளைகளுக்கு முன்பதாக பேசுவது பாருங்க, அந்த சீரியல் ஒவ்வொரு சீரியல்கள் போகிறது, தொலைக்காட்சி நாடகங்கள் தொலைக்காட்சி நாடகங்களை குறித்து பேசுவார்கள். නැත්තම් සමහරවිට දරුවෝ ඉස්සලා ශෛල නායකයට බනිනවා, වාස්තරට බනිනවා. இல்லைன்னு சொன்ன பிள்ளைகளுக்கு முன்பதாக ஜெபக்கல தலைவர்களை ஏசுவார்கள். இல்லைன்னு சொன்ன போதகரை ஏசுவார்கள். පල්ලියේ ඉන්න තව නායකයෙකුට බනිනවා වෙන්න පුළුවන්. இல்லாட்டி ஆலயத்தில் இருக்கிற ஒரு யாராவது ஒரு தலைவரை பார்த்து அவர்கள் அங்கே ஏதாவது வந்து விமர்சனை செய்வார்கள்.
ඊළඟට ඒගොල්ලෝ අල්ලගන්නේ ඒක තමයි. அதுக்கு பிறகு அந்த பிள்ளைகள் அதைத்தான் பற்றிக்கொள்வார். அதான் கேட்கின்றது, அதை பற்றிக்கொள்வார்கள். අයියෝ දැන් අපිට පල්ලියන්න හිතෙන්නේ නැහැ. அப்போ அந்த பிள்ளைகள் சொல்ல, ஐயோ இப்போ இந்த ஆலயத்துக்கு போகிறதுல வேலை இல்லை. ඇයි දැන් ළමයා දාගෙන තියෙන්නේ ඔළුවට අර ඔක්කොම. ஏன்னு சொன்னால் அந்த பிள்ளை தன்னுடைய மனதில் எல்லாவற்றையும் போட்டு கொண்டிருக்கிறாள். මෙතන ආව මෑන්ට නමස්කාර කරන්න බෑ. ඉවටතල වන්දනා- ඔළුව පුරවගෙන ඉන්න අර දේවල් වලින්. இவரிடத்தில் தேவனை ஆராதிக்க முடியாது. என்று சொன்னால் அந்த காரியங்கள் தான் அந்த பிள்ளைக்கு வருகிறது. නෑ දෙවියන් වහන්සේක දේවල් කතා කරන්න. எனக்கு அருமையானவர்களே, ஆகவே நாங்கள் தேவனுடைய காரியங்களை பேச வேண்டும். සාමුවෙල් දෙවියන් වහන්සේක දේවල් නැවත මතක් කර දෙනවා. சாமுவேல் தேவனுடைய காரியங்களை மறுபடியுமாக ஞாபகப்படுத்துகின்றார். 6 වෙනි පදේ ඉඳලා 11ට ਉਹ මෝසස් ගැන කතා කරනවා, ආරෝන් ගැන කතා කරනවා, යාකොබ් ගැන කතා කරනවා. 6வது வசனத்தில் இருந்து நாங்கள் அங்கே மோசஸை குறித்து, ஆரோனை குறித்து, நியாயாதிபதிகளை குறித்து பேசுகிறதை நாங்கள் දෙවියන් காண்கிறோம். වහන්සේ පිහිට වුණු හැටි හා ගලවපු හැටි ගැන කතා කරනවා. தேவன் அவர்களுக்கு எப்படி உதவி செய்தார், தேவன் அவர்களை எப்படி விடுவித்தார் என்பதை குறித்து அவர் பேசுகிறார். ප්‍රේමවන්තයන් නිතර දෙවියන් වහන්සේගේ වචනය කතා කරන්නට. எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தை குறித்து பேசுங்கள். ඔබ දෙවියන් වහන්සේගේ වචනය කතා කරන වෙලාවේදී நீங்கள் எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தை குறித்து பேசும் பொழுது මිනිස්සු දෙවියන් වහන්සේට ලං වෙන්න යනවා. மனுஷர்கள் தேவனிடத்தில் கிட்டி சேர போகிறார்கள். ඇයි දෙවියන් වහන්සේගේ වචනය සාමුවෙල් උන්ට කතා කළේ? මිනිස්සුන්ව දෙවියන් වහන්සේට ලං කරන්න පිණිසයි. ஏன் தேவனுடைய வார்த்தையை அங்கே சாமுவேல் பேசுவதற்கு காரணம் மனுஷர்களை தேவனிடத்தில் கிட்டி சேர்க்கும்படியாய். ඔහු කීකරු වීමේ විපාකය ගැන උන්ට කතා කරනවා. அங்கே கீழ்ப்படிதலில் இருக்கின்ற அங்கே ஆசீர்வாதங்களை குறித்து, விளைவுகளை குறித்து பேசுகிறார். අපි දකිනවා 12 වෙනි පදේ ඉඳලා. நாங்கள் 12வது வசனத்திலிருந்து பார்க்கிறோம். විශේෂයෙන්ම 19 වෙනි පදයයි 23 වෙනි පදය. விசேஷமாக 19வது வசனமும் 23வது வசனமும். අප නොනසින 19 පාස කියන්නේ මේ 19 வாசிங்கம்மா. 19 20. 19 20 வாசிங்க. சாமுவேலை பார்த்து, நாங்கள் சாகாதபடிக்கு உம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் உம்முடைய அடியாருக்காக விண்ணப்பம் செய்யும். நாங்கள் செய்த எல்லா பாவங்களோடும் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்ட இந்த பாவத்தையும் கூட்டிக் கொண்டோம் என்று ஜனங்கள் எல்லாருக்கும் சொன்னார்கள். அப்பொழுது நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். அது எனக்கு தூரமாயிருப்பதாக. நன்மையும் செவ்வையுமானதுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். මගේ ප්‍රේමවන්ත සහෝදරයා, මගේ ප්‍රේමවන්ත සහෝදරිය, ඔහුන්ව දෙවියන් වහන්සේ ගැන කියලා පසුතැවිලි වෙන්නට, දෙවියන් වහන්සේ වෙතට හැරෙන්නට සලස්වනවා. நாங்கள் காணுகின்ற இவ்வாறாக அவர் சொல்லி தேவனிடத்திலே அந்த ஜனங்களை திசை திருப்புவதை நாங்கள் காணுகின்றோம். அங்கே தேவனிடத்திலே மனம் திரும்பும்படியாக செய்வதை காணுகின்றோம். මනුෂ්‍යයන්ට දෙවියන් වහන්සේගේ වචනය කතා කරන්න. மனுஷர்களுக்கு எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை நேர்த்தியாக அவர் உபதேசம் பண்ணுவதை நாங்கள் காணுகின்றோம். ඔවුන්ට දෙවියන් වහන්සේ වෙතට ලං වෙන්නට උදව් කරන්නට. அவர்கள் தேவனிடத்திலே அங்கே கிட்டி சேரும்படியாக அவர் உதவி செய்ததை நாங்கள் காணுகின்றோம். ඔබේ පවුලේ දෙවියන් වහන්සේ කළා වූ හාස්කම්, යහපත්කම සහ දෙවියන් වහන්සේ ඔබට ගැලවීම දුන්නා වූ ආකාරය ගැන නිරන්තර දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා කරන්නට, පරණ දේ මතක් කරන්නට නැවත නැවත. எனக்கு அருமையானவர்களே, தேவன் உங்களை எப்படி ரட்சித்தார், தேவன் என்னென்ன நன்மைகள் உங்களுக்கு செய்தார் என்பதை குறித்து உங்களுடைய பிள்ளைகளோடு, உங்களுடைய வீட்டில் நீங்கள் எப்பொழுதும் பேசுங்கள். அவரை புகழ்ந்து, அவரை உயர்த்தி நீங்கள் பேசுங்கள். දැන් අපි යාඥාව දේව මෙහි ඉවරුණාට පස්සේ நாங்கள் இப்பொழுது இந்த ஆராதனை முடிந்தவுடனே අපි කියනව නේද? நாங்கள் சொல்கிறோம் அல்லவா, අනාතුමාවේ කතරේ ස්තෝත්‍රම්, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். එන් මුළු උල්ලමේ පරිසුත්තාවිය මුළු කතරේ ස්තෝත්‍රම්. அவர் செய்த சகல உபகார மறவாதே. ஆமென். அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. மறவாதே, அமத்தක කරන්න එපා, ඒව කතා කරන්න. மறவாதே, நீ அதை மறந்து போகாதே, நீ அதை பேச வேண்டும். ඒක නිතර මතකේ තියාගන්න. அதை நீங்கள் எப்பொழுதும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். දරුවන්ට කියන්න, පවුලේ කියන්න. அதை நீங்க எப்பொழுதும் அங்கே உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதை சொல்லுங்கள், அதை ஊக்குவிங்கள். ප්‍රේමවන්තය, ඔබේ පවුලේ ඔබ ඉන්න තැන දෙවියන් වහන්සේ ගැන කතා කරන්න. எனக்கு அருமையாக நீங்கள் கூடி வருகிற நேரம் எல்லாமே தேவனை குறித்து மாத்திரம் பேசுங்கள். දෙවියන් වහන්සේගෙන් ඈත්තුණු අය ධෛර්යමත් කර නැවත දෙවියන් වහන්සේ වෙතට යොමු කරවන්න. தேவனிடத்தில் இருந்து அங்கே விலகி போனவர்களை மறுபடியுமாக தேவனிடத்தில் கிட்டி சேரும்படி பேசுங்கள். අපි දකිනවා සාමුවෙල් දෙවියන් වහන්සේ ගැන කතා කළා. ඔවුන්ව දෙවියන් වහන්සේ වෙතට යොමු කරා. අධෛර්ය වුණා වූ අය, පව් කරපු අයට කිව්වා පසුතැවිලි වෙලා නැවත දෙවියන් වහන්සේ වෙතට ලං වෙන්නට කියලා.
சாமுவேல் இவ்வாறாக செய்ததை நாங்கள் காணுகின்றோம். தேவனை விட்டு விலகி போனவர்களை அதைரியப்பட்டு போனவர்களை தைரியப்படுத்தி அவர் கிட்டி சேர வைத்தார். பாவம் செய்தவர்களை மனம் திரும்பி தேவனிடத்தில் கிட்டி சேரும்படியாக அங்கே மன்னிப்பு கேட்கும்படியாக ஊக்குவித்ததை நாங்கள் காணுகின்றோம். එහෙනම් අපිට සාමුවෙල්ගේ ජීවිතය උගන්වන දෙවනි කාරණාව මොකද්ද? அப்படி என்று சொன்னால் சாமுவேலுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்கிற இரண்டாவது குறிப்பு என்ன? අපි නිතර මිනිස්යන්ට දෙවියන් වහන්සේගේ කාරණාවල් මතක් කර දෙන අය වෙන්න ඕනේ. நாங்கள் எப்பொழுதும் மனுஷர்களுக்கு வந்து தேவனுடைய காரியங்கள் நாங்கள் ஞாபகப்படுத்தி சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவர்களை எப்பொழுதும் தைரியப்படுத்த வேண்டும். ඒ අයව ධෛර්යමත් කරන අය වෙන්න ඕනේ. அவர்களை நாங்கள் எப்பொழுதும் தைரியப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ඒ අයව දෙවියන් වහන්සේ වෙතට ලං කරන අය වෙන්න அவர்களை ඕනේ. எப்பொழுதும் தேவனிடத்திலே கிட்டி சேர்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். හාලෙලූයා කියලා කියමුද? ஹalleluya. ඔබව තියලා තියෙන්නේ පළවෙනි කාරණාව ඇයි? உங்களை ஏன் தேவ சமூகத்திலே வைத்திருக்கிறார்? ආදර්ශයක් වෙන්න, සාක්ෂිමත් ජීවිතයක් ගත කරන්නට, මනුෂ්‍යෝ ඉදිරියේ දෙවියන් වහන්සේ ඉදිරියේ නිර්දෝෂව සිටින්න ගණන් දෙන්න දෙවියන් වහන්සේ ඉදිරියේ. தேவனுக்கு முன்பதாக மாதிரியாக இருப்பதற்கு நீங்க ஒரு சாட்சியாக இருக்கும்படியாக அங்கே மனுஷருக்கு முன்பதாக தேவனுக்கு முன்பதாக கணக்கு ஒப்புவிக்க அவருக்கு முன்பதாகவும் அங்கே தேவனுக்கு முன்பதாக மனுஷருக்கு முன்பதாகவும் ஒரு சாட்சி உள்ள பிள்ளைகளாய் நிற்கும்படியாய். දෙවනි කාරණාව මොකද? මනුෂ්‍යයන්ට දෙවියන් වහන්සේගේ වචනය ගැන, දෙවියන් වහන්සේගේ කාරණාවල් ගැන කියලා දෙන්න, මතක් කර දෙන්න, ඔවුන් සමග දෙවියන් වහන්සේට ස්තුති කරන්නට, ධෛර්යමත් කරන්න සහ ඔවුන්ව දෙවියන් වහන්සේට ලං இரண்டாவது காரியம் தேவ பிள்ளைகளை அதே போல எப்பொழுதுமே தேவனிடத்திலே கிட்டி சேர்க்கும்படியாய் அவர்கள் மத்தியிலே நன்மையான காரியங்களை பேசும்படியாக கர்த்தர் எங்களை நிலைநிறுத்தி இருக்கிறார். අපි සාමුවෙල්ගේ ජීවිතයේ දකින වැදගත් කාරණාවල් වල තුන්වෙනි කාරණාව, சாமுவேலுடைய வாழ்க்கையிலே நாங்கள் மிகவும் மேன்மையாக காணுகின்ற மூன்றாவது குறிப்பு என்னவென்று சொன்னால், ඔහු ඇවිල්ලා යාඥාවේ මිනිස්සෙක්. நாங்கள் காணுகின்ற ஒரு ஜெபத்தின் ஒரு மனிதனாக இருக்கிறார். ඇත්තටම ඔහු ගැන ඔයා බලනකොට உண்மையாகவே அவரை குறித்து நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது සාමුවෙල්ගේ උපතත් යාඥාවෙන්ම තමයි වුණේ. சாமுவேலுடைய பிறப்பும் ஜெபத்தோடு கூட தான் அவர் பிறந்தார். අපි එක සාමුවෙල් පොතේ පළවෙනි පරිච්ඡේදයේ 10 ඉඳලා 20ට දකිනවා සාමුවෙල්ගේ අම්මා හන්නා බයිබලයේ තියෙන ප්‍රසිද්ධ යාඥාවක් එක. எனக்கு அருமையாளர்கள், நாங்கள் காணுகின்ற 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்தில் இருந்து 15வது வசனம் வரும் வரைக்கும் நாங்கள் வாசிக்கும் பொழுது சாமுவேலுடைய அம்மா அன்னாள் செய்த ஒரு பிரதான ஒரு பிரசித்தமான ஒரு ஜெபமாக இருக்கிறது. සාමුවෙල් යාඥාවේ ප්‍රධාන මැදහත් කරුවෙක් කියලා බයිබලයේ හඳුන්වා දෙනවා. சாமுவேல் வந்து ஒரு பிரதானமான மத்தியஸ்தம் ஜெபம் செய்கிற ஒரு ஜெப வீரர் என்பதை குறித்து நாங்கள் வேதாகமத்திலே காணுகின்றோம். අපි එක සාමුවෙල් පොතේ 7 වන පරිච්ඡේදයේ 5 වෙනි පදයේ ඉඳලා 12 වෙනි පදයට විශේෂ සාමුවෙල්ගේ යාඥාවක් දකිනවා. எனக்கு அருமையானவர்கள், நாங்கள் முதலாவது சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தில் இருந்து நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் நாங்கள் ஒரு விசேஷ ஜெபத்தை காணுகின்றோம். ඔහු ඇවිල්ලා සතුරන්ගෙන් ඊශ්‍රායල් ජනතාවව ගලව ගන්න පිණිස විශේෂයෙන්ම යාඥා කළා. நாங்கள் காணுகின்றோம் 7ஆம் அதிகாரத்திலே 1 சாமுவேலில் ஒரு விசேஷமான ஒரு ஜெபத்தை செய்கிறார். அங்கே சத்துருக்கள் இருந்து அந்த தேசத்தை மீட்டுக் கொள்ளும்படியாய். ගීතාවලිය 99 වෙනි පරිච්ඡේදයේ 6 වෙනි පදයේ ඔබ කියවනවට කැමතියි. நாங்கள் இப்பொழுது சங்கீதம் 99 6வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். 99 6 சீக்கிரமாய் வாசிப்போம். சங்கீதம் 99 6. அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். එතන කියනවා දෙවියන් වහන්සේට යාඥා කරන සාමුවෙල්ව. அவரிடத்தில் சொல்லப்படுகிறது தேவனை கூப்பிட்ட சாமுவேல். ගීතාවලිය පොතේ 99 6 කතා කරන්නේ මේ මෝසෙස් ගැන කතා කරනවා, ආරෝන් ගැන කතා කරනවා. උන්වහන්සේගේ නාමයෙන් යාඥා කරන්නන් අතරේ சாமுவேல் යාඥා කරයි කියලා. எனக்கு அருமையானவர்களே, அந்த பட்டியலிலே மோசஸ் இருக்கிறார், ஆரோன் இருக்கிறார். அந்த பட்டியலில் இதோ பாருங்கள், சாமுவேலுடைய பேர் அந்த இடத்துல இடப்பட்டிருக்கிறது. ඔහු ඇවිල්ලා යාඥාවේ ප්‍රබලෙක්. நாங்கள் காணுகின்றோம் ஜெபத்தின் ஒரு வல்லவராக காணப்படுகிறார் இந்த சாமுவேல். යෙරමියා පොතේ 15 වෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදයක් කියනවා ඔහුගේ යාඥාව ගැන. எரேமியா 15ஆம் அதிகாரத்திலே அங்கே முதலாவது வசனம் சொல்லுகின்றது அவருடைய ஜெபத்தை குறித்து. ඒ 15 වෙනි පරිච්ඡේදයේ යෙරමියා පොතේ පළවෙනි පදයෙන් හඳුන්වන්නේ ඔහු ඇවිල්ලා ප්‍රබල මැදහත්කාරයෙක් කියන එකයි. அதாவது வந்து அந்த இடத்திலே நாங்கள் காணுகின்றோம் அங்கே அவர் அங்கே பரிந்து பேசுகிற ஜெப வீரனாக சாமுவேல் திகழ்கிறதை நாங்கள் காணுகின்றோம். හැබැයි එතන පසුබිම වෙනස්. මොකද ඊශ්‍රායල් ජනතාවට දෙවියන් වහන්සේ කියන්නේ
මේ වෙලාවේදී සාමුවෙල් ඇවිල්ලා හිටගත්තත් මම ඔබට අහුම්කම් දෙන්න යන්නේ නැහැ. அவடத்துல இருக்கின்ற பின்னணி கொஞ்சம் வித்தியாசம் தான். இந்த சந்தர்ப்பத்தில் வந்து சாமுவேல் வந்து அங்கே பரிந்து பேசி ஜெபித்தாலும் நான் செவி கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். හැබැයි මන්ද ඔබ එච්චර කැලලිකාරයි කියලා. ஏன்னு சொன்னால் நீங்கள் அவ்வளவுக்கு முரட்டாட்டம் செய்கிற ஜனங்களா இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். හැබැයි එතන කියන්නේ සාමුවෙල් ප්‍රබල යාඥාවේ මිනිසෙක් ஆனா කියලා. அவடத்திலே சொல்லுகின்றது சாமுவேல் அவரோக்கு வல்லமை உள்ள ஒரு ஜெப வீரன் என்று. ප්‍රේමවන්තය අපේ ජීවිත කාලය තුල ඔබ මේ සභාව තුල වෙන්න පුළුවන්. எனக்கு அருமையானவர்களே, எங்களுடைய வாழ்க்கை நாள் முழுவதும் எங்களுடைய சபையிலே இருக்கலாம். ඔබට අත්දැකීම් ඇති. உங்களுக்கு அநேக அனுபவங்கள் இருக்கலாம். යාඥාවට පුළුවන් මනුෂ්‍යයන්ව වෙනස් කරන්න. ஜெபத்துக்கு கூடும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்ற. යාඥාවට පුළුවන් මනුෂ්‍යයන්ව ගලවන්න. ஜெபத்தாலே ஒரு மனிதனை அங்கே ரட்சிக்க கூடும். යාඥාවට පුළුවන් මනුෂ්‍යයන්ව සුව කරන්න. ஜெபத்துக்கு கூடும் ஒரு மனுஷனை சுகப்படுத்த. යාඥාවට පුළුවන් මනුෂ්‍යයන්ගේ ජීවිත පරිවර්තනය කරන්න. ஜெபத்தாலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றி அமைக்க முடியும். ඔබ යාඥා කරනකොට මොනවද වෙන්න යන්නේ? நீங்கள் ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்கின்றது? ඔබ යාඥා කරනකොට මනුෂ්‍යයෝ නිදහස් වෙන්න යනවා. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது மனுஷர்கள் விடுதலை ஆவார்கள். ඔබ යාඥා කරනකොට දෙවියන් වහන්සේ ඔවුන් වෙනුවෙන් ක්‍රියා කරන්න ඉදිරිපත් වෙනවා. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அங்கே மனுஷர்கள் அங்கே தேவன் வந்து அவர்களுக்காக கிரியை செய்ய போகிறார். ඔබ යාඥා කරනකොට මනුෂ්‍යයන්ගේ සිත් වෙනස් වෙන්න යනවා. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது மனுஷர்களுடைய அங்கே இருதயங்கள் மாறப் போகிறது. ඔබ යාඥා කරනකොට මනුෂ්‍යයන්ගේ ආත්මික ඇස් අරන්න යනවා. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது மனுஷர்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்க போகிறது. ඔබ යාඥා කරනකොට මනුෂ්‍යයන්ව අල්ලගෙන ඉන්නා වූ යක්ෂ බලයන් ඔවුන්ව අතහැරලා දාලා යනවා. எனக்கு அருமையான நீங்கள் ஜெபிக்கும் பொழுது மனுஷர்கள் பிடித்துக் கொண்டிருக்கிற பிசாசின் கட்டுகள் நெகிழ போகிறது. அங்கே அவர்கள் விடுதலையாக போகிறார்கள். ඔබ යාඥා කරන්නේ නැතිකොට මොනවද වෙන්න යන්නේ? நீங்கள் ஜெபிக்காத பொழுது என்ன நடக்க போகிறது? මනුෂ්‍යෝ සුවය ලබන්න යන්නේ නැහැ. மனுஷர்கள் சுகப்பட மாட்டார்கள். මනුෂ්‍යෝ යක්ෂ බන්ධනවල වලින් மனுஷர்கள் නිදහස් වෙන්න பிசாசுடைய යන්නේ නැහැ. கட்டுகளிலிருந்து விடுதலையாக மாட்டார்கள். මනුෂ්‍යෝ පෞල් ප්‍රශ්න වලින් නිදහස් වෙන්න යන්නේ மனுஷர்கள் නැහැ. குடும்ப பிரச்சனைகளிலிருந்து விடுதலையாக மாட்டார்கள். ඒ වගේම මනුෂ්‍යයන්ගේ ආත්මික සැරෙන්ට යන්නේ නැහැ. ඔවුන් අන්ධභාවයෙන් ඉන්න යනවා. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட போவதில்லை. இன்னும் அவர்கள் குருட்டு நிலையிலே இருக்க போகிறார்கள். මනුෂ්‍යයන් දෙවියන් වහන්සේව හඳුනා ගන්නට යන්නේ නැහැ. ඔවුන්ගේ ජීවිත වෙනස් වෙන්න යන්නේ නැහැ. மனுஷர்கள் அங்கள் தேவனை அறிந்து கொள்ள போக மாட்டார்கள். அவர்களுடைய வாழ்க்கை மாறுவதில்லை. ප්‍රේමවන්තේ අන්න ඒ නිසා ஆகவே எனக்கு அருமையானவர்களே, බයිබලය අපිට කියනවා යාඥා නොකිරීම පාපයක්. அதனால தான் வேதம் சொல்லுகிறது ஜெபிக்காமல் இருப்பீர்கள் அது எங்களுக்கு பாவம் என்று. ඇයි යාඥා නොකිරීම පාපයක් වෙන්නේ? ஏன் அந்த பாவம் என்கிற குற்றச்சாட்டு எங்கள் மேலே விழுகிறது? ඔයා ඒක කරාම මනුෂ්‍යයන්ගේ ජීවිත නිදහස් වෙන්න යනවා, යහපත් වෙන්න යනවා, ගැලවීම ලබන්න යනවා. இதோ பாருங்கள், நீங்கள் ஜெபிக்கும் பொழுது மனுஷர்களுக்கு நன்மை உண்டாக போகிறது. மனுஷர்கள் விடுதலையாக போகிறார்கள். மனுஷர்கள் வந்து அந்த காரியங்களுக்கு ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள போகிறார்கள். ඔයා ඒක කරන්නේ නැතිකොට මොනවද වෙන්න යන්නේ? அவர்கள் நீங்கள் அதை செய்யாத பொழுது என்ன நடக்க போகிறது? ඔවුන් මැරිලා යන්න යනවා. அவர்கள் அழிந்து போகிறார்கள். அவர் மரித்து පවුල් කැඩිලා விடுவார்கள். යන්න යනවා. அந்த குடும்பங்கள் இரண்டாக பிளக்க போகிறது. රෝගයේ ණයබරයේ දුක් විඳින්න යනවා. அவர்கள் அங்கே நோயிலே பிடிப்பட்டு அகப்பட்டு அவர்கள் அதிலே அங்கே கஷ்டப்பட்டு அங்கே அழிந்து போவார்கள். පිටක් නැති අසරණය වගේ හිඟා කන්න යනවා. அவர்கள் எந்த ஒரு உதவியும் இல்லாமல் யாருடைய ஒத்தாசையும் இல்லாமல் தவித்து தவித்து செத்து போய் விடுவார்கள். මනුෂ්‍යයන්ට එහෙම වෙන්න සැලසීම පාපයක් නොවේද? மனுஷர்களுக்கு அப்படி நடப்பதற்கு நீங்கள் நேரிடுவதற்கு இடம் கொடுப்பீர்களா? அது பாவம் இல்லையா? ඒක පාපයක් அது ප්‍රේමවන්තයනි. எனக்கு பிரியமானவர்களே, அது பாவம். මනුෂ්‍යෝ ගැන යාඥා නොකරන එක පාපයක්. மனுஷர்களை குறித்து ஜெபிக்காமல் இருப்பீர்கள், அது பாவம். ඔබ යාඥා කරේ නැත්තම්, මම යාඥා කරේ නැත්තම් ඔවුන් ගැලවෙන්න යන්නේ නැහැ. මැරිලා යන්න යනවා. நீங்கள் ஜெபிக்காமல் இருப்பீர்கள் என்று சொன்னால், நான் ஜெபிக்காமல் இருப்பேன் என்று சொன்னால் மனுஷர்கள் அழிந்து போவார்கள். அது எங்களுக்கு பாவம் என்று சொல்லி சுமரப்படும். සාමුවෙල් කියලා කියන්නේ යාඥාවේ මිනිහෙක්. சாமுவேல் என்று சொல்வது ஒரு ஜெபத்தின் மனிதன். ඔහු කියනවා ඒ පාපය මම බාර ගන්නට කැමති නැහැ. அவர் சொல்லுகிறார், நான் அந்த பாவத்தை என் மேலே நான் சுமப்பதற்கு இடம் அளிக்க மாட்டேன். මම කියවන්න කැමති අවසාන බයිබල් පදේ හැටියට. இதோ நான் கடைசியாக நான் உங்களுக்கு அந்த வேத வாசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 12 වෙනි පරිච්ඡේදය 12வது வசனம், 23 වෙනි පදය, 12வது அதிகாரத்தில் 23வது வசனம். 23 වෙනි පදය කියවන්න. 23வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். යාඥා නොකිරීමේ පාපය මගෙන් දුර වේවා.
ஜெபம் பண்ணாமல் இருக்கிற அந்த பாவம் எனக்கு தூரமாக இருப்பதாக. එනිසා ඔහුගේ ආදර්ශය මනුෂ්‍යෝ ගැන යාඥා කරන මනුෂ්‍ය. ஆகவே அவருடைய முன்மாதிரி மனுஷர்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகின்ற ஒரு முன்மாதிரியான ஜெப வீரனாக இருக்கிறார். දෙවියන් වහන්සේ ඔබව කැඳෙව්වේ ස්වාමිනී අද දවසේ මගේ ආහාරය දුන මැනව, ස්වාමිනී මගේ දරුවගේ අධ්‍යාපනයට ආශිර්වාද කර මැනව, ස්වාමිනී ඔබ වහන්සේ නේද මගේ දුවට මොනවද කියන්නේ විවාහයක් දුන මැනව. ඒ දේවල් ඔක්කොම හොඳයි. அதாவது நீங்கள் சொல்லலாம், ஆண்டவரே என்னுடைய பிள்ளையுடைய கல்வியை ஆசீர்வதிங்க, என்னுடைய ஆண்டவரே ஆகாரத்தை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, என்னுடைய மகளுக்கு ஒரு நல்ல திருமணம் ஆக வேண்டும் அதை ஆசீர்வதிங்க. அதெல்லாம் நல்லது தான். මගේ ව්‍යාපාරයට ආශිර්වාද කරන්න ස්වාමිනී ඒ ඔක්කොම හොඳයි. என்னுடைய வியாபாரத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, இதெல்லாம் நல்லது தான். හොඳ නැත්තේ මොකද්ද? ஆனால் கூடாதது என்ன? මනුෂ්‍යයන්ගේ ගැලවීම ගැන යාඥා නොකරන ඉන්න එක හොඳ නෑ. மனுஷர்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்காமல் இருக்கிறது எனக்கு அருமையானவர்களே, அது அவ்வளவு நல்லதல்ல. පවුලේ ගැලවීම ලැබුණ නැති අම්මා ගැන, තාත්තා ගැන, මල්ලි ගැන, පුංචි ගැන, නෑදෑය ගැන, මාමා ගැන, බාප්පා ගැන, අසල්වාසියා ගැන යාඥා නොකර ඉන්න එක හොඳ නෑ. அதாவது குடும்பத்தில் இருக்கிற தம்பியை குறித்து, அங்கே அண்ணாவை குறித்து, அம்மாவை குறித்து, அப்பாவை குறித்து, அதே போல அயலார்களை குறித்து, நாட்டில் அங்கே உங்களுடைய உற்றார் உறவினர்களை குறித்து நீங்கள் ஜெபிக்காமல் இருப்பது கூடாத காரியம். ඒක නතර කරලා තිබුණා නම් අද පටන් ගන්න ඕනේ ඒක. அதை நீங்கள் நிறுத்தி இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கே ஆரம்பிங்கள். අපි සමාව ගන්න ඕනේ පාපය ගැන දෙවියන්. அதற்காக நாங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, ස්වාමිනී මට සමාව වෙන්න කියලා කියනවා. கர்த்தாவே என்னை மன்னிங்க ஆண்டவரே நாங்கள் சொல்லுவோம். මම මනුෂ්‍යයන්ව අපායට යන්න දීලා බලාගෙන ඉන්නවා. ஆண்டவரே மனுஷர்கள் எல்லாம் நரகத்துக்கு போ என்று சொல்லி நான் பார்த்து கொண்டிருக்கேன், கையை கட்டி கொண்டு. දුක් විඳින්න දීලා බලාගෙන ඉන්නවා. நான் அவர்கள் அங்கே துக்கப்படட்டும், அங்கே உபத்திரவப்படட்டும் என்று விட்டு இருக்கிறேன் ஆண்டவரே. මාව යාඥාවේ මනුෂ්‍යය. ஐயோ ஆண்டவரே, என்னை ஜெப வீரனாக மாற்றுங்க ஆண்டவரே. මනුෂ්‍යයන් ගැන යාඥා කරන කෙනෙක්. மனுஷர்களை குறித்து ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனாக என்னை மாற்றுங்க ஆண்டவரே. ඔහුගේ ආදර්ශය සහ නිර්දෝෂව ජීවත් වීම. அவனுடைய அங்கே குற்றமற்றவனாக அவன் அங்கே வாழ்வது அவனுடைய ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றது. accountability කියලා කියනවා. ගණන් දීමට කැමති වීම. அவர் அங்கே கணக்கு ஒப்புவிப்பதற்கு அவன் அங்கே விருப்பம் உள்ளவனாக இருந்தான். දවසක අපි දෙවනි කොරින්ති පොතේ කියනවා 5 වෙනි පරිච්ඡේදයේ 10 වෙනි පදේ අපි උන්වහන්සේගේ සිංහාසන ඉදිරියේ හිට ගන්න ඕනේ ගණන් දෙන්න. அதாவது அங்கே 2 கொரிந்தியர் புத்தகத்தில் நாங்கள் காணுகின்ற ஒரு நாளைக்கு நாங்கள் அவருக்கு முன்பதாக கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று. නිර්දෝෂව සිටියා ගණන් දෙන්න කැමති වුණා, ආදර්ශයක් වුණා. அவர் குற்றமற்றவனாக இருந்தால் அங்கே கணக்கு ஒப்புவிக்க விருப்பம் உள்ளவனாக இருக்கிறான். அதே போல ஜெபத்திலே முன்மாதிரியாக இருந்தார். නිතර මනුෂ්‍යයන්ට දෙවියන් වහන්සේගේ වචනයෙන් කතා කළා, පරණ දේවල් මතක් කරා, ධෛර්යමත් කරා, දෙවියන් වහන්සේට ලං කරා. எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை பேசினார், தைரியப்படுத்தினார், அங்கே பழைய காரியங்களை ஞாபகப்படுத்தி தேவன் செய்த நன்மைகளை அவர் சொன்னார். ඔවුන් ගැන යාඥා කරන එක නතර කරේ නෑ කවදාවත්. அவர்களை குறித்து ஜெபிப்பதை ஒருபோதும் அவர் நிறுத்தவில்லை. හැමදේම ඔවුන්ගේ හැරීම, ගැලවීම සහ ඔවුන්ගේ යහපත වෙනුවෙන් යාඥා කරා. எப்பொழுதுமே அவர்களுடைய ரட்சிப்புக்காகவும் அவர்களுடைய மனம் திரும்புதலுக்காகவும் அவர் ஜெபித்து மத்தியஸ்தனம் பண்ணுகிறவராய் காணப்பட்டார். අපි හැම කෙනෙක්ම නැගිට நாங்கள் எல்லாரும் எழுந்திருப்போம் இந்த අපි வேளையில். නැගිට සිටලා දෙවියන් වහන්සේගේ අප நாங்கள் எழுந்திருந்து கர்த்தருடைய சமூகத்திலே, ස්වාමිනී අද දවසේ සාමුවෙල්ගේ ජීවිතයෙන් ඔබ වහන්සේ මට කතා කළා. ஆண்டவரே இந்த சாமுவேலுடைய வாழ்க்கையிலிருந்து என்னோட பேசுங்க ஆண்டவரே. මගේ ජීවිතේ පරිවර්තනය කරන්න ඕන கர்த்தாவே නිසා. என்னுடைய வாழ்க்கையை நீங்க மாற்றி அமைக்க வேண்டும் ஆண்டவரே. ස්වාමිනී මට එබඳු ජීවිතයකට ඔබ වහන්සේ ආශිර්වාද කරන්න. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு எனக்கு ஆசீர்வதிங்க ஆண்டவரே நாங்கள் சொல்லுவோம். ස්වාමිනී ආදර්ශමත් නිර්දෝෂ සහ ගණන් දීමට කැමති ජීවිතයක් මා තුළ ඇති කරන්න. ஆண்டவரே ஒரு முன்மாதிரியான, அதே போல குற்றமற்ற, அதே போல ஆண்டவரே ஒரு ஆண்டவரே முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்க நாங்கள் சொல்லுவோம். මනුෂ්‍යයන්ට දෙවියන් වහන්සේගේ වචනය කියා දෙන, ඔවුන්ව බලගන්වන, දිරිගන්වන දෙවියන් වහන්සේ ඔවුන්ව ලං කරන මනුෂ්‍යයෙක් කරන්න. மனுஷர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்லிக் கொடுத்து அவர்களை நாங்கள் அங்கே தைரியப்படுத்தி உம்மிடத்திலே கிட்டி சேர்க்கிற ஒரு மனுஷனாக என்னை மாற்றுங்க ஆண்டவரே. ස්වාමිනී මගේ පවුලේ, මගේ නෑදෑයන් අතර, මගේ අසල්වාසීන් අතර, මගේ රැකියාව කරන ස්ථානයේ අය ගැන ස්වාමිනී ඔබ වහන්සේ මට පෙන්නලා දීලා මගේ මිත්‍රයන් ගැන අත නොහැර ඕන කමින් බරින් යාඥා කරන්න මට උදව් කරන්න කියලා අපි ஆண்டவரே சுவாமி, எனக்கு நீங்க காண்பிக்கின்ற என்னுடைய அயலார் இருக்கிற உற்றார் உறவினர்களா இருக்கலாம், எனக்கு காண்பிக்கிற யாரா இருக்கட்டும், அவர்களுக்கு மிக ஊக்கமாய் கண்ணீரோடு ஜெபிக்க எனக்கு அந்த ஜெப வரத்தை අපේ දෑත් ඔස්සවල අපි දෙවියන් වහන්සේ ස්තුති කරමින් යාඥා කරමු. கரங்களை உயர்த்தி நாங்கள் எங்கள் கண்களை மூடி நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிப்போம். ஹalleluya.